ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கூகுள் டெக். இன்றைக்கி நம்ம டேட்டா மாடலிங்கில் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு கான்செப்ட், அதாவது ஸ்டார் ஸ்கீமா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸ்டார் ஸ்கீமானா என்ன, அதை எப்படி கிரியேட் பண்ணுறது, அதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். இந்த ஸ்டார் ஸ்கீமா பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டார் ஸ்கீமாவுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஃபைல் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ சேம் சாம்பிள் சேல்ஸ் ஃபுட் டேட்டா, அதை இந்த டேட்டா தான் நம்ம டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த டேட்டாவில் வந்துட்டு எந்த ஒரு மல்டிபிள் டேபிள்ஸ் கிடையாது, ஒரே ஒரு டேபிள் மட்டும்தான் இருக்குது. பர்டிகுலர் ரீஜியனோடைய ஃபுட் சேல்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி மட்டும்தான் இருக்க போகுது. ஸோ அதுதான் இந்த டேட்டா. ஸோ இதில் நம்ம ஸ்டார் ஸ்கீமா எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்டார் ஸ்கீமா வந்து ஏன் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பர்டிகுலரான காலம் வந்து நம்ம மல்டிபிள் டைம் ரெஃபர் பண்ணுறப்போ நமக்கு வந்து டிபெண்டன்சி எரர் வரும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக க்ரியேட் பண்ணுறது தான் வந்து ஸ்டார் ஸ்கீமா. ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவுக்கு உள்ளே போய்க்கணும். அதாவது பவர் குவரி எடிட்டர் விண்டோவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிக்கணும். அதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப். ஓகேங்களா, அதுதான் வந்து ஸ்டார் ஸ்கீமா க்ரியேட் பண்ணுறதுக்குன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் ஸ்கீமாவுக்கு தேவையானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு ஃபேக்ட் டேபிள் அண்ட் மல்டிபிள் டைமென்ஷன்ஸ் டேபிள். ஸோ இதுதான் வந்து ஸ்டார் ஸ்கீமாவுடைய ஒரு ஸ்கீமா, அந்த ஸ்கீமாவுடைய ஸ்கீமான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நம்ம இதில் என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஃபேக்ட் டேபிள் மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபேக்ட் டேபிள்ஸ் அப்படிங்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் நம்மளுடைய ஃபேக்ட் டேபிள். டைமென்ஷன் டேபிள் அப்படிங்கிறது என்னென்னா, வேறு டைமென்ஷனோடைய வேல்யூஸ். டைமென்ஷன்னா என்னென்னா, இப்போ நான் இந்த சேல்ஸை வந்து நான் எப்படியெல்லாம் பார்க்க போகிறேன், எனக்கு ப்ராடக்ட் வைஸ் பார்க்கணும், எனக்கு வந்து சிட்டி வைஸ் பார்க்கணும், கேட்டகரி வைஸ் பார்க்கணும், ரீஜன் வைஸ் பார்க்கணும், இந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து என்னென்னா எனக்கு வந்து டைமென்ஷன் டேபிளில் வந்து இன்வால்வ் ஆகிடும். ஸோ அதனால தான் இது பேர் வந்து ஸ்டார் ஸ்கீமா. அதாவது ஒரு ஃபேக்ட் டேபிள் மல்டிபிள் டைமென்ஷன் டேபிள் கூட வரதுனால இது வந்து ஸ்டார் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. இதுதான் ஸ்டார் ஸ்கீமாவுடைய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பேஸ் லைன் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்மக்கிட்ட ஒரு ஃபேக்ட் டேபிள் தான் இருக்குது. நம்ம இதில் எப்படி நம்ம டைமென்ஷன் டேபிள் க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, சேம் இந்த சேல்ஸ் டேட்டாவை நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இப்போ என்னாச்சு, எனக்கு வந்து ஒரு டூப்ளிகேட் க்ரியேட் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு வந்து ரீஜனுக்கு உண்டான டைமென்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபேக்ட் டேபிள்னால் என்ன, டைமென்ஷன் டேபிள்னால் என்னென்னு புரிஞ்சுக்கலாம். ஃபேக்ட் டேபிள் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கக்கூடிய டேபிள், அண்ட் அது வந்து வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். லைக் நம்ம வந்து என்ட்ரி போட அதனுடைய வேல்யூஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள். இதே டைமென்ஷன் டேபிளில் வந்துட்டு சேஞ்சஸ் இருக்கும், பட் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது. ஏன்னா அதில் வந்து கான்ஸ்டண்ட்டான நம்ம ஒரு டைமென்ஷன்ஸ் தான் காட்ட போகிறோம். இப்போ வந்து டேரெக்ஷன் அப்படின்னா நார்த் ஈஸ்ட் வெஸ்ட் சவுத் அண்ட் நார்த் வெஸ்ட், அந்த 8 டேரெக்ஷன் மட்டும் தான். எக்ஸ்ட்ராவாக நம்ம ஆட் பண்ணால் அது ஆட் ஆக போகுது. இப்போது நமக்கு இருக்க ரீஜனில் வந்துட்டு ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் அப்படிங்கிற 2 ரீஜன் மட்டும் இருக்குது அப்படின்னா அந்த 2 ரீஜன் மட்டும் தான் இருக்குது. ரொம்ப ரேர் கேஸில் தான் வந்து இந்த டேட்டா செட்டில் மேபி நார்த் அண்ட் சவுத் ஆட் ஆகலாம். ஃபேக்ட் டேபிள் என்ன ஆகும்னா, நமக்கு வந்து ரைட் சைடில் இருக்கக்கூடிய சேல்ஸோட வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். நம்ம டெய்லி வந்து ஒரு 1 ஹவருக்கு எவ்வளோ டேட்டா அப்டேட் பண்ணோன்னா அந்த டேட்டா வந்து அப்டேட் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ ஃபேக்ட் டேபிள் வந்து பேஸ் டேபிள் அண்ட் அதோட டேட்டா வேல்யூஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். பட் டைமென்ஷன் டேபிள் சேஞ்ச் ஆகும், பட் வந்து ரொம்ப ரேராக சேஞ்ச் ஆகும். இதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிளுக்கு உண்டான டிஃப்ரென்ஸ். ஸோ இப்போ வந்து ரீஜன் டேபிள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, டிம், அதாவது டைமென்ஷன் அப்படிங்கிறதுனால டிம் அப்படிங்கிறத முன்னாடி கொடுத்துட்டு ரீஜன் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நான் ரீஜன்கிறதுனால எனக்கு ரீஜன் காலம் மட்டும்தான் வேணும், எனக்கு வேறு எதுவுமே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, ரீஜன் காலம் செலக்ட் பண்ணிட்டு ரைட் கிளிக் பண்ணேன்னா ரிமூவ் அதர் காலம்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அப்படின்னா என்ன ஆகும்னா, இந்த காலமை தவிர்த்து மீதி எல்லா காலமும் ரிமூவ் ஆயிடும். ஸோ இதுதான் வந்து நமக்கு ரீஜன் காலமோட வேல்யூஸ். ஸோ இப்போ நம்ம ரீஜன் மட்டும்தான் வேணும் எடுத்துட்டோம். ப்ளஸ் இதில் என்னென்னா, எனக்கு டூப்ளிகேட்ஸ் எதுவுமே வேணாம், எனக்கு வந்து என்னென்ன வேல்யூஸ் யூனிக்காக இருக்கோ அது மட்டும்தான் வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரீஜன் அப்படிங்கிறது போயிட்டு பார்த்தோன்னா ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் 2 ரீஜன் மட்டும்தான் இருக்குது. பட் மோர் தென் மொத்தமாக எனக்கு வந்து 244 ரோஸ் இருக்குது. ஸோ எனக்கு இவ்வளோ தேவைப்படாது. நான் என்ன பண்ணுறேன்னா, ரிமூவ் ரோஸ் போயிட்டு இங்கே வந்து ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஈஸ்ட் அண்ட் வெஸ்ட் நமக்கு வந்து டைமென்ஷன் ரீஜன் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. சிமிலர்லி நமக்கு என்னென்ன டைமென்ஷன் தேவைப்படுமோ, எனக்கு வந்து சிட்டி வைஸும் கண்டிப்பாக தேவைப்படும். அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எகெயின் டூப்ளிகேட் த டேபிள், டைமென்ஷன் டிம் சிட்டி, அவ்வளோதான். ஸோ அதே கான்செப்ட் தான். எகெயின் ரிமூவ் அதர் காலம்ஸ், ரிமூவ் ரோஸில் போயிட்டு ரிமூவ் டூப்ளிகேட்ஸ். இப்போ எனக்கு டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆகி சிட்டியோட டைமென்ஷன் வேல்யூஸ் எனக்கு கிடச்சிச்சு. சேல்ஸ் டேட்டா போகிறோம், மறுபடியும் எனக்கு கேட்டகரி வைஸாக வேணும். ஸோ எகெயின் இந்த டேபிளை வந்து நான் டூப்ளிகேட் எடுக்கிறேன்.
dimension underscore இப்போ நான் எதுக்கு தேவைப்படும் எனக்கு கேட்டகரி ஸோ கேட்டகரி ஸோ நம்ம ரினேம் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எந்த வேல்யூ எதுக்காக க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறக்காக ஸோ கேட்டகரி ரிமூவ் பண்ணியாச்சு எகைன் நான் டூப்ளிகேட்ஸாக இங்கே ரிமூவ் பண்ணுறேன் ஸோ நமக்கு 3 டைமென்ஷன் கிடச்சிருச்சு அடுத்து ப்ராடக்ட் வேணால் ப்ராடக்ட் கொடுத்துக்கலாம் பட் எனக்கு இப்போதைக்கு இது போதும்னு நான் நினைக்கிறேன் க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டு இப்போ பார்த்தா நம்ம டேட்டாவில் லோட் ஆகட்டும் 4 டேபிள் நமக்கு வந்துச்சு ஸோ இது வந்து ஃபேக்ட் டேபிள் சேல்ஸ் டேட்டா அப்படிங்கிறது நம்மளுடைய ஃபேக்ட் டேபிள் ரீஜன் சிட்டி கேட்டகரி இந்த 3 வந்து நமக்கு டைமென்ஷன் டேபிள் ஸோ இப்போ டேட்டா மாடல் வியூவில் போய் பார்த்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டைமென்ஷனுக்கு உண்டான ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகிருச்சு அப்போ என்ன ஆகும்னா பை டிஃபால்ட்டாக இதுதான் வந்து நம்மளுடைய ஃபேக்ட் டேபிள் மேலே இருக்க எல்லாமே டைமென்ஷன் டேபிள் ஸோ நீங்கள் டேட்டா மாடலிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஃபேக்ட் டேபிளுக்கு மேலே டைமென்ஷன் டேபிள் வச்சுட்டு ஈஸியாக ரிலேஷன்ஷிப் மேனேஜ் பண்ணிக்கலாம் ஒரு வேளை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப் க்ரியேட் ஆகலை அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து செக் பண்ணணும் ஏதாவது வேல்யூஸ் வந்து மிஸ்மேட்ச் ஆகிருக்கா இல்லை வந்து ஏதாவது ஒரு இடத்துல மிஸ்கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும் அது வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட் நம்ம வந்து டேட்டா மாடலிங் பண்ணுறப்போ ஸோ இதுதான் வந்து ஃபேக்ட் டேபிள் அண்ட் டைமென்ஷன் டேபிள் க்ரியேட் பண்ணுற மெத்தட் இப்போ நமக்கு வந்து ஸ்டார் ஸ்கீமா ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வந்து ஜஸ்ட் ஏதாவது ஒரு வேல்யூஸ் செக் பண்ணி பார்த்துடலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு டேபிள் எடுத்துகிட்டு இங்கே வந்து சிட்டி வைஸ் என்னுடைய டோட்டல் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்க்குறேன் இப்போ இதனுடைய ஃபில்டர் சிட்டி இங்கே இருக்கிற சிட்டி எடுத்து இங்கே வச்சுட்டு ஃபில்டர்ஸில் எனபிள் பண்ணோம்னா போஸ்டன் கிளிக் பண்ணுறப்போ நமக்கு போஸ்டன் ஃபில்டர் ஆகுது ஸோ அவ்வளோதான் நமக்கு வந்து ஈஸியாக இந்த வேல்யூஸ் வந்து இங்கே மேட்ச் ஆகிருச்சு ஸோ இது இப்போ மட்டும் ஃபில்டரில் மட்டும்தான் வருதுன்னு கேட்டால் கிடையாது நான் இங்கேருந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்கேருந்து கூட சிட்டி எடுத்து வச்சு பண்ணுறேன் எனக்கு வந்து வேல்யூஸ் ஒர்க் ஆகுது ஸோ இப்படித்தான் நம்ம வந்து டேட்டா மாடலிங் பண்ண முடியும் இதில் ஸ்டார் ஸ்கீமா அப்படிங்கிற கான்செப்ட் இதுதான் யூஸ் பண்ணுறோம் ஸோ ஹோப் இந்த ஸ்டார் ஸ்கீமா எப்படி க்ரியேட் பண்ணுறது இதனோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கணும்னு நம்புகிறேன் இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்ன கேளுங்க கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் எக்ஸைட்டிங் வீடியோ until then bye from me thank you have a great day